சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த 12 கிலோ உலர் கஞ்சாவை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். நடைமேடையில் கிடந்த பைக்குள் உலர் கஞ்சா இருந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு பையை வைத்தவர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 12 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தின் நடைமேடை ஒன்றில் நீண்ட நேரமாக கேட்பாரற்று ஒரு பை கிடந்திருக்கிறது. இது தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அந்த பையை கைப்பற்றுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அதை சோதனை செய்த போது 12 கிலோ உலர்ந்த கஞ்சா மறைத்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனுடைய மதிப்பு சுமார் 6 லட்சம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் இந்த கஞ்சாவை மாநில நுண்ணறிவு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ரயில் மூலமாக கஞ்சா கடத்தி வரப்படுவது சமீபத்தில் அதிகரித்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் அதனை கண்டறிந்து தடுத்து பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கையில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரும் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், அதே போல எழும்பூர் ரயில் நிலையத்தில் இதனுடைய கண்காணிப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. முக்கிய ரயில்கள் வரும்போது, அதாவது அதி தூரத்திலிருந்து வரக்கூடிய முக்கிய ரயில்கள், எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வரும்போது அந்த ரயிலில் வரக்கூடிய பயணிகளின் உடைமைகளை முழுமையாக சோதனை செய்யக்கூடிய பணியில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கும் போதுதான் யாரோ ஒருவர் இந்த கஞ்சா கடத்தி வந்த பையை ரயில் நிலையத்திலே விட்டு சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.